अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ईशानः प्राणदः प्राणः ज्येष्ठश्रेष्ठ प्रजापतिः हिरण्यगर्भः भूगर्भः माधवो मधुसूदनः. பரமாத்மாவுடைய திவ்யமான நாமாக்கள்ல பிராணதகாங்கிற நாம வரைக்கும் 65 நாமாக்கள் ஆயிடுச்சு. பிராணதகாங்கிற நாமாவுக்கு 4 அர்த்தம் இருக்க. பிராணம் ததாதி ஜேஷ்டயதி பிராணதா. தததானேங்கிற தாத்துல இருந்து இப்படி ஒரு அர்த்தத்தை எடுத்தார். பிராணங்களை கொடுப்பவர், ஒவ்வொரு பிராணிக்கும் பிராணனை கொடுப்பவர் அவர்தான். கொடுப்பவர் மட்டும் இல்ல, இதை கொடுப்பவர்னு எங்க தெரியுது? ஓ தேவான்யாத் பிராண்யாத் யதேதாத ஆனந்தோ நஸ்யாத் அப்படிங்கிற ஸ்ருதி வழியாக தெரியும். தைத்தரிய ஸ்ருதி ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் அந்த பிராணன் இருப்பதனால்தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கா அப்படின்னு. ஆகையால் நம்ம வாழறதுக்கு காரணம் அவர் இங்க தங்கி இருப்பது அப்படிங்கிற அர்த்தம். அதை மட்டும் இல்ல, அந்த தகுந்த சமயம் வந்தா இந்த சரீரத்தை வந்து பிராணனை போகும்படியும் பண்றார். ஏன்? அப்பத்தானே இன்னொரு சரீரம் கிடைக்கும். இந்த சரீரத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு 100 வருஷம் தான் வாழும். 100 வருஷம்னு சொன்னாலும் ஒரு 60-70 வருஷம் ஆனப்ப இதை விட ஒழுங்கா பண்ண முடியல எல்லா காரியங்களும். எப்படி ஞானாதிகள் அப்படிப்பட்டதான காரியங்கள் பண்ண முடியல, யஜ்ஞயாகாதிகள்லாம் பண்ண முடியாது, ரொம்ப வயசாயிடுச்சு. ஆகையால் அப்ப மறுபடியும் புது சரீரம் வேணும். புது சரீரம் வேணும், பழச்சி போனா தானே புதுச்சு வர முடியும். ஆகையால் தகுந்த உரிந்த காலத்தில் அந்த பிராணனை எடுத்து புது சரீரம் கொடுத்தார். எல்லா பிராணிகளும் ஒரு தரம் மரணத்தை அடைஞ்சா மறுபடியும் பிறக்க வேண்டியதுதான். அதுக்காக ஜாதஸ்தி துருவோ மிருத்யோ துருவம் ஜென்ம மிருதஸ்யதா. எப்படி பிறந்தவனெல்லாம் மறிச்சுத்தான் ஆனமோ அதே போல மறித்தவாளெல்லாம் மறுபடியும் பிறக்கிறார். யாரு? ஞானிகளை தவிர. ஆகையால் அந்த ஞானிகளா இருக்கிறவாளும் உபாசகாலா இருக்கிறவாள் மட்டும் பிரம்மலோகத்துக்கு போற. ஞானிகள் இங்கேயே முக்தி அடைகிறார். மற்றவர்கள் எல்லோரும் மறுபிறவியை எடுக்கிறார். அந்த மறுபிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டது? அப்பாவது ஒழுங்க பண்ணுவிடாது, மறுபடியும் அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஆகையால் தோ அவகண்டனே என்கிற தாத்துவை வச்சுட்டு 2வது அர்த்தம் பண்ணினார். அதற்கு பிறகு பிராணான் தீபயதி சோதயதி வா. இந்த பிராணங்களை சுத்தப்படுத்துறார், பிரகாசிக்கும்படி பண்ணுகிறார், புலன்கள் எல்லாம் நன்றாக வேலை செய்யும்படி பண்ணுகிறார். அதுக்கும் அவர்தான் முக்கியமான காரணம். ஆகையால் இது எப்படி? தைப்பு சோதனைங்கிற தாத்துவில இருந்து மறுபடியும் அர்த்தம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றும் பார்க்கணும் அந்த அர்த்தத்தை எப்படி பண்ணார். பிராணான் ததாதி லுனாதி சிவா பிராணஹா தாபலவனே. இப்படி 4 தாத்துக்கள், 2000 தாத்துக்கள்ல 4 தாத்துக்களை எடுத்துட்டு ஒரு பிராணங்கிற சப்தத்துக்கு பிராணதா, பிராணான் சப்தத்துக்கு மேல தாங்கிற ஒரு எழுத்து இருக்கு, அதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணினார். அதற்கு பிறகு அவரே தான் சுவாமி பிராணன். இந்த பிராணங்கிற சப்தமானது நமக்கு ரொம்ப முக்கியமானது. மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா சரீரத்தில் இருக்கிற உருப்படிகள்லாம் வேலை செய்யணுமே, ஆனால் அதற்கு முக்கியமா ஹெட்டா இருக்கிறது என்ன? பிராணம். அந்த பிராணம் தான் எல்லா கிரியைகளுக்கும் ஹெட்டா இருக்கு. எல்லா அறிவுகளுக்கும் பிரதானமாக இருக்கிறது மனசு. மனசு வாயிலாகத்தான் அறிவுகள் எல்லாம் சேரப்படுகிறது. ஒவ்வொரு பொருளும் நீங்க பார்க்கும் பொழுது உங்க கண் வழியாக மனசு போய் அப்பொருளை அடைஞ்சு அப்பொருள்ல என்ன ஒரு
ஆகாரம் இருக்கோ அந்த ஆகாரத்தை அது பெறுகிறது. அது மாதிரி அப்பொழுதுதான் நமக்கு அந்த ஞானமானது வருகிறது. இது குடம் எனக்கூடியதான ஞானம் வரணுமே ஆனால் மனசு கண் வழியாக குடம் இருக்கிற இடத்துக்கு போய் அதை வியாபித்து அதே மாதிரியா மறுபடியும் உள்ள வருது. இப்ப இது குடம் எனக்கூடியதான அறிவு நமக்கு வருது. இப்ப இந்த ஒரு பார்க்கிறதுங்கிற அபிப்பிராயம் மட்டும் இல்ல, கால் நடக்கணும்னா அதுக்கு சக்தி வேணும், கண்ணுக்கு திறந்து பார்க்கணுமே ஆனால் அதுக்கு ஒரு சக்தி வேணும். ஒவ்வொரு சின்ன உருப்படியும் வேலை செய்யணுமே ஆனால் அதுக்கு வேண்டியதான எனர்ஜி வேணும். அதை யாரு கரெக்டா கோஆர்டினேட் பண்றது? பிராணன். அந்த பிராணன் அவர்தான் நம்ம உட்கொள்ளக்கூடியதான ஆகாரத்தினுடைய சக்தியும் வாங்கி கொண்டு சரீரத்துக்கு அனுப்புற. அதனாயா பிபாசே பிராண தர்மம், பசிதாகம், இந்த ரெண்டும் பிராணனுடைய தர்மங்கள். இப்படி இந்த பிராண வடிவமாகவே பகவான் இருந்துருக்க, நம்ம சரீரத்துக்குள்ள பிராண வடிவமாக இருக்க. இந்த பிராணனுக்கு பிராணனா பிரம்மத்தை வேற சொல்லுது. சத்தியத்தை சத்தியம், பிராணாவை சத்தியம், தேகாமேட சத்தியம் அப்படின்னு பிரதாரணிகள். இந்த பிராணனுக்கும் பிராணனா இருக்கார் பகவான். இப்ப பிராணி தீசி பிராணா கஷேத்ரஜ்ஞா பரமாத்மாவா இவர். அப்பப்ப நமக்கு இந்த கஷேத்ரஜன் பரமாத்மா இந்த ரெண்டுல கொஞ்சம் ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகம் எதனால வந்ததுன்னு கொஞ்சம் யோசனை. இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரத்துக்கு கஷேத்திரம் பேர். இதம் சரீரம் கௌந்தேய கஷேத்திரமித்யபிதீயதே. இந்த சரீரத்துக்கு கஷேத்திரம்னு பேர் வச்சோம். எதற்காக கஷேத்திரம்னு பேர் வச்சோம்? அதுக்கு 4 காரணம் சொல்லியிருக்க. முதல்ல சதத்ராணா, கையிலையும் காலையும் வெட்டுப்படுமையானால் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், தானா ஒன்னா ஒட்டிக்கும். அது ஒட்டிக்கிறதுனால அதுக்கு கஷேத்திரம்னு பேர். இந்த மேல அவுட்டர் ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒட்டிக்கும். அது மட்டும் இல்ல, எல்லாமே ஒட்டிக்கும். நரம்பு ஒட்டிக்கும், மசில்ஸ் ஒட்டிக்கும், எலும்பு தானா ஒட்டிக்கும். ஆனா அதை நீங்க அசைச்சுட்டே இருக்கு. இந்த காட்டுல மாணவர்கள்லாம் இருக்க பார்த்தீங்களா, அதுக்கு இது போல எலும்பு முடியும். ஆனா என்ன பண்ணுமா, அது ஒரு இடத்துல போய் அவ்வளவுதான் ஸ்டாக்னட், அசைவே அசையாது. எப்படி படுத்துது? ஒரு 10 நாள் பசி தான் இருக்கும், ஆனா 10 நாள் அதான் எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். பகவான் அப்படிப்பட்டதான ஒரு சக்தி அதுக்கு கொடுத்துருக்கார். இந்த புத்தூர் கட்டெல்லாம் கட்டுற பார்த்தீங்களா, அது எப்படி ஆறுதுன்னு வந்தது தெரியுமா? நான் ஒரு ராஜா வேட்டையாட போனேன், அந்த மானை அடிச்சுட்டார், அங்க காலில் பட்டது, அங்கேயே விழுந்து போயிடுது. இவர் பாட்டுக்கு மேல போயிட்டார். அந்த மான் என்ன பண்ணிட்டு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புதர்ல போய் விழுந்துடு, அங்கேயே இருந்துட்டு பாட்டு. திரும்பி ஒரு 4-5 நாள் அனுமதி திரும்பி வர எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஆச்சரியமாச்சு, கால் துண்டிச்சு போயிடுது. அப்ப நடக்க முடியல, அப்படி இருக்கு, உடஞ்சி போயிருக்கணும். அது எப்படி வந்ததுன்னு அதுக்கப்புறம் சந்தேகம் வந்து அந்த இலையை எடுத்து பார்த்தா, அந்த இலை பார்த்தா அந்த இலையில ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுதான் புத்தூர் இலைன்னு ஆரம்பிச்சது விவகாரம் முழுக்க. அப்படின்னு என்ன, சாதாரணமாக நமக்கு தெரியாதான விவகாரங்கள்லாம் இப்படி தெரியாது. அதே போல இந்த சரீரத்துல எதுவும் ஒட்டும், எலும்பு முறிஞ்சாலும் ஒட்டும், நரம்பு கட்டானாலும் ஒட்டும், மசில் இருந்தாலும் ஒட்டும், லிகமெண்ட் டயர் அப்படிங்கிறான். அது என்னடா மருந்து? ஒண்ணும் வேண்டாம் சார், பேண்டேஜ் போட்டுங்க சரியா போயிடுங்கிறான். அப்படின்னு இந்த சரீரத்தில் இருக்கிற பல பகுதிகள் அதுக்கு அந்த ஒட்டக்கூடியதான தன்மை அதுதானா இருக்கு. இப்படி அந்த சதத்ராணம் இருக்கிறதுனாலதான் இதுக்கு கஷேத்திரம்னு பேர். இல்ல கஷேத்திரவத்வா கஷேத்திரம்னு இன்னொரு அர்த்தம் பண்ணிருக்காரு. இந்த வயல் இருக்க பட்சல, வயல்ல என்ன பண்றா? முதல்ல அரிசியை போடுறா, நெல்லை பயிர் பண்றா, அதுக்கப்புறம் என்ன பண்றா, அடுத்த வருஷம் அந்த அறுவடை பண்ண பிறகு மறுபடியும் அதெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் உழுது மறுபடியும் நெல்லை போடுறா, மறுபடியும் மரம் வருது. இப்படி ஒரு தரம் தான் இல்லை, எத்தனை தரம் வேணாலும் பண்ணிட்டே இருக்கலாம். அதே போலயே இந்த சரீரத்துல புண்ணியத்தையும் பாபத்தையும் மறுபடியும் மறுபடியும் மாத்தி பண்ணிட்டே இருக்கான். இதனால இவனுக்கு கஷேத்திரம். இப்படி பல அர்த்தங்கள் சொல்லியிருக்கேன். இந்த சரீரத்துக்கு இந்த கிராஸ் பாடி இருக்க, இதுக்கு கஷேத்திரம் இருக்க. கஷேத்திரத்தை அறிந்தவர் கஷேத்திரஜன். இந்த சரீரத்துக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் நன்றாக அறிந்தவன். இப்ப நான் ஒரு பொருளை பார்க்கிறேன், பார்த்த பிறகு நமக்கு என்ன தெரியுதுன்னு, இந்த பொருள் நான் அறிந்து கொண்டிருக்கேங்கிற அறிவும் வருது. முதல்ல இது புஸ்தகம்னு பாக்குறேன், புத்தகத்தை நான் அறிவேன்னு ஒரு ஞானம். இப்ப புத்தகத்தை பார்த்தது யாரு? நான்.
புஸ்தகத்தை நான் அறிவேன்னு ஒரு ஞானம் வருது, அது யாரு? அது சாட்சி. ஏன்னா என்னையும் பிரகாசிச்சிருக்கார், எனக்கு புத்தகத்தினுடைய அறிவுண்டு என்று அவர் அறிந்திருக்கார். இப்ப நான் இதை பார்க்கிறேங்கிற ஒரு அறிவு வருது பார்த்தா, இதுதான் ஜீவன். இந்த என்னையும் அறிந்த ஒருத்தர் இருக்கார் பார்த்தா, அவர் பரமாத்மா. அந்த பரமாத்மாவுக்கு சாட்சின்னு பேரு. அந்த சாட்சியானவர் இந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கார். மனசுல ஒரு பிரதிபிம்பம் இருக்கு, ஒரு பிம்பம் இருக்கு. பிம்பமா இருக்கிறது பரமாத்மா, பிரதிபிம்பமா இருக்கிறவர் ஜீவன். ஆகையால் சேத்திரத்தை அறிந்தவன் ஜீவனும் அறிந்திருக்கான், பரமாத்மாவும் அறிந்திருக்கான். ஆகையால் சேத்திரஜங்கிற சப்தமானது ரெண்டு பேருக்கும் பொருந்தும். அதனால கஷேத்திரஜா பிராணஹா, கஷேத்திரஜா பரமாத்மாவா. கஷேத்திரஜங்கிறது நீங்க சொல்றீர்கள், பரமாத்மாவுக்கு கஷேத்திரஜங்கிற இந்த பிராணஹாங்கிற பதம் எங்கேயாவது சொல்லி இருக்கா? பிராணஸ்ய பிராணம் பிரதாரணிக ஸ்ருதியில சொல்லிருக்கு. அதனால பிராணனுக்கு பிராணம், இந்த புலன்களுக்கெல்லாம் அவர் அதிபதி, மனசுக்கு அதிபதி, பிராணனுக்கு அதிபதி. பிராணனுக்கும் பிராணன சக்தியை கொடுத்துருக்க. கட்டோபனிடத்துல ந பிராணேன ந பானேன மத்யோ ஜீவதி கஷ்டனா இதரேணது ஜீவந்தி எஸ்மின்னேதா உபாஸ்வதோ. வெறும் மூச்சுக்காத்து உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வரதுனால மட்டும் மாட்டேன்னு வாழல. இந்த மூச்சுக்காத்து உள்ளேயும் வெளியிலையும் போகும்படி யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார், அவரால் தான் வாழ. ஆகையால் அந்த பரமாத்மா உள்ள இருக்கிற பரியத்தான் நமக்கு எல்லா காரியமும். அல்லது இன்னொரு அர்த்தம், முக்கிய பிராணோவா, பிராண அபான தியான உதான சமானம் எனக்குடையதான 5 காத்துகளுக்கும் பிரதானமா இருக்கிற காத்து முக்கிய பிராணன். இந்த முக்கிய பிராணனை பத்தி நிறைய விஷயங்கள் உபனிஷத்துகள்ல சொல்லியிருக்கு. இந்த முக்கிய பிராணங்கிறவர் நமக்கு முதல்ல அம்மா வயசுல வந்ததுமே அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டார். அதனாலதான் அவருக்கு ஜேஷ்டன்னு பேரு. நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் 5வது மாசம் தான் பிறக்க ஆரம்பிச்சது. ஓட்டையே இல்லப்ப. அதுக்கப்புறம் தான் புலன்கள்லாம் வர்றதுக்கு. அங்க இந்த கோளக்கண்கள் சொல்றவன் ஆபீஸ், அதுவும் அங்க இல்லை, வெறும் பிண்டமா தான் இருந்தது. அது ஒரு 5 நாள்ல இறந்த மழவழக்கம் ஆச்சு. அதுக்கப்புறம் 15 நாள், ஒரு மாசம் ஆனதுமே ஒரு முட்டை அளவுக்கு ஆச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா 5வது மாசம் வரும்பொழுதுதான் கை காலு புலன்கள்லாம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பிராணனானது வேலை செய்ய ஆரம்பிச்சது. அம்மா வயசுல சுத்த ஆரம்பிச்சான். இதுக்கப்புறம் 10வது மாசம் வெளியில வந்துருக்கான். இப்ப கண்ணு காது மூக்கு நாக்கு இவாளை விட முதல்ல இந்த சரீரத்துக்குள்ள வந்தவர் யாரு? பிராணன். இந்த பிராணன் எப்படி வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரஸ்னோபனிஷத்து கஸ்மின் வா உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி கஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி இது பிராணம் அசுஜதா. அந்த பரமாத்மா நினைச்சாராம், நான் இந்த சரீரத்துக்குள்ள போகணும், அப்பதான் சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா உருப்படிகளும் தன் காரியத்தை பண்ணும். அப்ப நம்ம போறப்ப இங்கேயே ரொம்ப நாள் இருக்கணும்னா நமக்கு ஒரு தோழன் பேசுறதுக்கு வேணுமோ இல்லையோ? அப்ப யாரையும் சிருஷ்டி பண்ணுவோம், அவரோட போவோம். அப்படிங்கிறதுக்காக நான் எப்படி இருக்கணும், நான் இருக்கிற பரியந்தான் இருக்கணும், நான் கிளம்புறப்ப கிளம்பணும். அது மாதிரி இருந்தா அப்ப தேவலை அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணினா பிராணம் பிராணனை தயார். அவர் போடுற அன்னைக்கு என்ன பண்ண, பிராண நீரும் போடுவார். அவர் எப்படின்னார், கால் கட்டவர்கள் வழியாக பூந்தாராம். அப்படின்னா எந்த பகுதியான கட்டவர்ல ஆகமோ இன்னும் வரலையே கட்டவர்கள் அந்த இடத்துல பூந்தார். இவர் என்ன பண்ணினார், அதுக்கு மாறுதலாக பிரம்மரந்திரம் வழியாக உள்ள பூந்துட்டார். 2 பேரும் சேர்ந்து இதயத்துல ஒன்னா இருந்தார். இப்ப கண்ணு காது மூக்கனாக்க மற்ற கை கால் இவைகள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால உண்டாரோ இல்லையா? ஆகையால் அவருக்கு ஜேஷ்டன். முக்கிய பிராணம் ஜேஷ்டம். ஜேஷ்டன்னா பெரியவர். பெரியவரா இருந்ததுனாலே உயர்ந்தவரா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெரியவரா இருக்கிற மண்டும் படிப்பு இல்லாம இருப்பார். கொஞ்சம் 2வது 3வது குழந்தைகள்லாம் நல்லா படிச்சிருப்பா. சில இடத்துல விபத்தாவும் இருக்கலாம். அவர் பெரியவரா இருக்கார் என்பதற்காகவே உயர்ந்தவர் சிரேஷ்டர்னு சொல்ல முடியாது. அவர் சிரேஷ்டர்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு உபனிஷத்து ஒரு கதை தெரியும். ஒரு காலத்துல புலன்களுக்கெல்லாம் ஒரு சண்டை வந்ததா. சண்டை வந்ததுன்னா யாரு இந்த சரீரத்தை யார் நடத்துறா, இந்த சரீரத்துல ரொம்ப முக்கியமானவர் யாரு அப்படின்னு ஒரு சந்தேகம்.
அதுல ஒவ்வொன்றும் நான் தான் வசதி அகம் ஸ்ரேயதே விவிதமானாக வியூதிரே, நான் தான் உயர்ந்தவன் நான் தான் உயர்ந்தவன் என்று நினைத்து கொண்டு அவ கிளைம் பண்ணினாளா. ஏன்னா இத பார்க்கணும், நம்ம சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு உருப்படியும் ஒரு காரியத்தை தான் பண்ணும், இன்னொன்னு பண்ணாது. கண்ணு பார்க்குமே தவிர கேட்காது, காது கேட்குமே தவிர பார்க்காது, அதே போல மூக்கு முகருமே தவிர பேசாது, நாக்கு சுவைய அறியுமே தவிர நடக்காது, கால் நடக்குமே தவிர பிடிக்காது. இவ்வளவு கோபரேஷன் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிராணிகள் உருப்படிகள். அதாவது தன் காரியத்தை தான் பண்ணுமே தவிர இன்னொரு காரியம் செய்தி கிட்ட வந்தா பண்ண மாட்டேன், முடியாது, எனக்கு முடியல, ஒரு நாளுக்கு முடியலன்னு உன் காரியத்தை விட்டுற, அவ்வளவுதான், எங்கிட்ட வராது அப்படின்னு. இப்படித்தான். ஆனா இத்தனையும் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதை பார்க்க ஒரு மனுஷனான தன் வாழ்க்கையில இப்படி ஒன்னோடு ஒண்ணு சேராத பொருள்களை வச்சுண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கான். ஆனா ஒவ்வொன்றும் சொல்லித்தான் நான் தான் வசதி நான் தான் வசதி, நான் இல்லாத போனா இந்த சரீரமானது ரொம்ப சிரமப்படும், வாழ முடியாது. எல்லாரும் இதுல இருந்து எப்படி ஒரு பரீட்சை வைக்கிறது? ஏன்னா ரெண்டு பேருக்கு காமனா இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்ட்ல பரீட்சை வைக்கலாம், நீ தான் வசதி நல்ல மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். இது ஒவ்வொன்றும் அதனுடைய சப்ஜெக்ட் தான் தெரியும், பக்கத்து சப்ஜெக்ட் தெரியாது, பார்க்க தெரியுமே தவிர கண்ணுக்கு கேட்க தெரியாது. இப்படி இருக்கிற காலத்துல எப்படி இவாழ வசதிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்கும் பொழுது, சரி எல்லோரும் சேர்ந்து நம்மளை படைச்ச ஒரு மகாத்மா இருக்காரு பிரம்மதேவர் அரண்ட போகணும்னு போனோம். அவர் பார்த்தாராம், எல்லாரும் நம்ம குழந்தைகள் தான், நான் தான் படைச்சேன், அதனால என்ன பண்றது? அதனால யாராவது ஒருத்தர் வசதி சொன்னா என்னையே இப்படி படைச்சேன்னு கேட்பார். நல்லா இருக்கு. என்ன பண்ணோம், அவளுக்குள்ளேயே தீர்மானம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை சொன்னார். நீங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரா இந்த சரீரத்தை வெளியில போங்க, யாரு வசதியாக யாரு போனா இந்த சரீரம் ரொம்ப சிரமப்படுறதோ அவ வசதின்னு தானா தெரிஞ்சு போயிடுறது அப்படின்னாராம். சரின்னு வந்துட்டான். இப்ப இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நான் செஞ்சோம். முதல்ல என்ன பண்ணித்தான் இந்த அவசரம் கொடுத்து இந்த கண்ணு எல்லாத்துக்குமே டக்குன்னு என்ன சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன், சரி போயிட்டு வர கிளம்பி போச்சு. அவருக்கு கண்ணு தெரியறது நின்று போயிடுது. ஒரு வருஷ காலம் வெளியிலேயே இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தது. வந்த பிறகு மற்ற புலன்கள்ல கேட்டதான் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது, நீங்க போனப்ப 2-3 நாள் எங்களால் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லோரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டா. கண்ணு பார்க்காததுனால ஒண்ணும் அவ்வளவு பெரிய நஷ்டம் ஒண்ணும் இல்லை. எங்கேயாவது ரோட்ல போனா யாராவது கையை பிடிச்சுன்னு அடிச்சுட்டு போறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் அப்படி ஒண்ணும் ஆகல. டிவியில கேட்ட ப்ரோக்ராம் பாக்குறது நிறுத்திருக்கோம். அதனால பாபம் வர்றது நின்று போயிடுச்சு. வசதியா அப்படி ஒன்றும் பெரிய நட்டமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னாச்சு, இது இல்லாத போனாலும் மனுஷன் வாழலாம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சரி வசதி இல்லை தீர்மானம் ஆயிடுல உள்ள போந்துடும். இதே மாதிரியே ஒவ்வொரு புலமே காது போச்சு. அப்புறம் வந்து ஒரு வருஷம் அப்புறம் வந்துதான். வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் அப்படி ஒண்ணும் இல்லை, என்ன விஷயங்கள்லாம் கேட்காதனால என்ன ஆயிடுது. ரொம்ப முக்கியமா இருந்தா யாரோ எழுதி காமிச்சா படிச்சோம், சரியா போயிடும், நாங்களும் புரிஞ்சுட்டோம். இப்ப என்ன ஆனா ஒரு அட்வான்டேஜ், யாராவது வச்சாலும் நம்ம கேட்காது, நம்மள வையறான்னு ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான் விடுங்க போங்க. அதனால ஒன்னும் கஷ்டமா ஒண்ணும் இல்லை. இப்படி நாட்டுல சுவ தெரியலன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா ஏதோ ஒண்ணு சாப்பிட்ட போட்டோம், ஆத்துல சண்டையே இல்லை, எது வந்தாலும் சாப்பிட்டே இருக்கா, சௌக்கியமா இருக்கேன். அதனால என்ன ஆயிடுதுன்னு ஒவ்வொரு புலனும் அது இல்லாத போனாலும் மனுஷன் வாழ கற்றுக்கொண்டான். கை இல்ல வாழ்கிறான், கால் சரியா இல்ல வாழறான். இப்படி எல்லா புலன்களும் வந்து போச்சு. கடைசியில் என்னாச்சு, அவ இல்லாத போனாலும் மனுஷனுடைய வாழ்க்கை ஏதோ விதமாக நடக்கிறது. கஷ்டம்தான் ஆனாலும் நடக்கிறது அப்படின்னு. சரி கடைசியில இந்த பிராணம் சொல்லித்தான், அப்ப நாம் வேணா போட்டுமா அப்படி எல்லாம் ஒரு சேர்ந்து போக வேண்டியது தானே. ஆனா இவர் எப்பொழுது இந்த சரீரத்தை கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணினாரோ, இதுவும் போகவே இல்லை, முயற்சி பண்ணினாரோ, அப்பொழுது புலன்கள் எல்லாம் அதனுடைய இடத்துல இருந்து தடம் புரண்டது. எப்படி நல்ல ஜாதி குதிரையான பார்க்கணுமே, ஆனால் அந்த குதிரைக்கு 4 கால் இருக்கு, 4 காலையும் பூமியில 4 இடத்துல ஆணி எடுத்து அதுக்கு கட்டி விடுவான். அதுக்கு மேல இருக்கக்கூடியதானவா அது மேல எடுத்து இதனால ஒரு காட்டையால ஒரு அடி அடிச்சா 4 காலையும் ஒரே தினம் புடிங்கிட்டு வெளியில வரும். பின்கால் மட்டும் புடிங்கிச்சுன்னா அது கழுதைன்னு அர்த்தம்.
இந்த 4 காரியம் ஒரே தான் ஜாதிபதம். உபனிஷத்து சொல்றதுன்னு தெரியும். அப்ப என்ன சொன்னார், அதே மாதிரி எப்பொழுது இந்த முக்கிய பிராணமானது கிளம்ப முயற்சி பண்ணிச்சோ அப்பொழுதே கண்ணு காது மூக்கு நாக்க முதலிய எல்லா புலன்களும் தன்னுடைய இடத்துல இருந்து தடம் பிறந்தது. அவள்லாம் இந்த முக்கிய பிராணம் நீங்க போகாங்க சிவம்மா குரு மோக்ரமே, இந்த சரீரத்தை சுத்தமாக்குங்கள். நீங்க கிளம்பி போயிட்டேனால் அந்த ஆத்துக்கு போனாலே ஸ்நானம் பண்ணுங்கிறார். ரொம்ப கஷ்டம் சுவாமி, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிராணம் தான் முக்கிய பிராணம் தான் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு கட்டணும். அதனால இந்த முக்கிய பிராணம் எப்படி ஜேஷ்டரும் சரி சிரேஷ்டரும் சரி அதை பார்க்கணும். ஆகையால் அப்படிப்பட்டதான சிரேஷ்டனாக உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா இப்ப சரீரம்னு சொன்னேன் முதல்லயே சொல்லும் பொழுது சரீரம் மைக்ரோ, உலகம் வளர்க்கறது மேக்ரோ. உலகத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்க சரீரத்துக்குள்ளேயே இருக்கு. அதனாலதான் உபாசனா பிரகரணத்துல கண்ணு சரியா இல்லைன்னா சூரியனை உபாசனை பண்ணுங்க. கண்ணுக்கு அதற்கான தெய்வம் சூரியன். ஏன்னா இந்த சூரியனுக்கும் ஆதித்யா சக்ஷுஷி பூத்வா அக்ஷிணி பூத்வா சக்ஷுஷி பிராபிதது அப்படின்னு சொல்றது. அதே போல திக்தேவதையான ஸ்ரோத்ரம் பூத்வா ஹிருதயம் பிராபிதது அப்படின்னு உங்க சரீரத்துல எச்சாஸ்தி எச்சனாஸ்தி சர்வம் ததஸ்திங்கிற தார வித்ய பிரகரணங்கள். அதனால உபனிஷத்துகள் வேதங்களை வார்த்தை நமக்கு எல்லா விஷயமும் புரியும். இந்த சரீரம்னு சொல்றது நமக்கு என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம். பிரம்மாண்டமேவ பிண்டாண்டம், இந்த சரீரத்துக்கு பிண்டாண்டம்னு பேர். எவ்ரிதிங் இங்க இருக்குன்னு ரெப்ரசன்டேட்டிவ், அங்க என்ன இருக்கோ இங்க இருக்கு. இதை என்ன வரணுமே ஏனால் அங்கே தியானம் பண்ணினா போதும். அப்படி இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த பரமாத்மா பிராண ரூபமா இருக்கக்கூடியதான் அவர் ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் இருக்கிறதுனால அவர் முக்கிய பிராணம்னு சொல்லணும். ஆயர் பிராணிதீதி பிராணா கஷேத்ரஜ்ஞா பரமாத்மாவா பிராணஸ்ய பிராணம் இது ஸ்ருதே முக்கிய பிராணோவா. அதற்கு பிறகு இப்பொழுது பரமாத்மாவை ஜேஷ்டன்னு சொன்னேன். பிராண ரூபமா இருக்கிறவர் ஜேஷ்டன்னு சொன்னேன். ஜேஷ்டன்னு சொல்றது இந்த பதம் எப்படி வந்தது? விருத்ததமஹா ஜேஷ்டா, எல்லாரோட ரொம்ப பெரியவர். நாம் யார ரொம்ப பெரியவர்னு பிரம்மதேவர்னு சொல்றோமோ அவரை விட பெரியவர். என்ன அவரையே படைத்தவர். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகிணோதி தஸ்மை. பிரம்மதேவரை முதல்ல இவர் தான் படைத்தார். தன்னுடைய நாபியிலிருந்து வந்ததான தாமரையிலிருந்து படைத்தார். அந்த பிரம்மதேவருக்கு என்ன பண்ணார்? முதல்ல ஓங்காரத்தை இவர் தான் உபதேசம் பண்ணினார். அந்த ஓங்காரமானது அகார உகார மகாரங்களுடைய ஒரு சாமரஸ்யம். அதுல இருந்து ஆரம்பிச்சு 3 வேதங்களும் உண்டாச்சு, திரையி உண்டாச்சு. அப்படி ஓங்காரத்துடைய விரிவு தான் திரையி. அது முதல்ல பூஹு புவஹா சுவஹா எனக்கூடியதான 3 வியாகிருதிகளாக வந்தது. அந்த 3 வியாகிருதியும் சேர்ந்து காயத்ரி மந்திரமா வந்தது. அந்த காயத்ரி மந்திரமா இருந்த என்னாச்சு 3 வேதங்களாக ஆச்சு. இப்படி சொல்றாங்க. அப்படி அந்த அத்தனையும் உண்டு பண்ணினார். ஆகையால் எல்லோரையும் உண்டு பண்ணினார். சப்த சிருஷ்டிக்கு முன்னாலேயும் அர்த்த சிருஷ்டிக்கு முன்னாலேயும் முதல்ல அவர் இருந்தவர். ஆகையால் அவர் எல்லாரோட பெரியவர், வயசானவர். ஆகையால் விருத்ததமஹா. விருத்ததமஹான்னு ஜேஷ்டகான்னு எப்படி சார் வந்தது? அதுவா யதா இத்யதிகாரே விருத்தஸ்ய இது விருத்தஜஸ்ய ஜாதேச விதானாத். விருத்தாங்கிற சப்தத்திற்கு மேல அவர் பாணினியானவர் அப்படின்னா விருத்தா அப்படிங்கிற பதத்தை தூக்கி போட்டு ஜான்னு போடு. தமஹான்னு இருக்கோல்ல ரொம்ப பெரியவர், இஷ்டன் பிரத்தியம் போடு ஜேஷ்டா ஆயிடுச்சு. எப்படி வந்தது? ஜேஷ்டகாங்கிற பதம் என்ன? வயசானவர்களுக்குள்ள மிக வயசானவர் அப்படிங்கிற அர்த்தத்துல ஜேஷ்டான்னு. ஜேஷ்டாங்கிறத இப்படித்தான் வந்தது. சாதாரணமா வியாக்கரண வாச்சவள ஜேஷ்டா எப்படி வந்திருக்கு பதம்? எந்த தாத்துவோ கேட்ட கட்டப்படும். கிருஷ்ணதாச வாச்சதான் புரியும். விருத்ததமா எல்லாரை விட ரொம்ப பெரியவர். பிரசத்தியதமா. இப்ப ஜேஷ்டகான்னு பார்த்தோம். சரி, வயசுல ஜேஷ்டர்னு மட்டுமில்ல குணங்கள்லயும் பெரியவர். குணங்கள்ல எப்படி பெரிய? பிரசத்தியதமா சிரேஷ்டா பிரசஸ்தஸ்ய ஸ்திரஹா இது ஆதேச விதானாத் பிராணோ வாவ ஜேஷ்டஸ்ய சிரேஷ்டஸ்யா இது ஸ்ருதே. சாந்தோக்கியோபனிடத்து இதேதான் சொல்றது. பிராணோவாவ ஜேஷ்டஸ்ய சிரேஷ்டஸ்யா முக்கிய பிராணோவா சிரேஷ்டஸ்ய இத்யதிகரண சித்தத்வாத்.
இந்த நாமாக்கள் எல்லாம் வேதங்கள்ல எங்க இருக்கு? ஜேஷ்டா சிரேஷ்டா பரமாத்மாவுக்கு பேர் எங்க இருக்குன்னு பிரம்மா கிரேஜேஷ்டம் திவமாதான அப்படின்னு தைத்தரிய பிராமணத்துல 2வது கண்டத்துல இருக்கு. இத ஜேஷ்டம்ங்கிற பதமானது பிரம்மதேவருக்கு இப்படி பரமாத்மா, சிரேஷ்டம் சர்வதாத்தமம் அப்படின்னு தைத்தரிய ஆரண்யக்கத்துல முதல் அனுவாக்கத்திலேயே இருக்கு. இந்த சிரேஷ்டா ஜேஷ்டகாங்கிறதுலாம் தைத்தரிய அனுவாக்கத்துல வேதத்துல இருக்கு. அந்த நாமாக்களை தான் இங்க சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் இந்த பிராணனை பத்தி பேசக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம், நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான புலன்களை பத்தி சூத்திர பாஷ்யத்துல 2ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். இந்த 2வது அத்தியாயம் இருக்கு பார்த்தீங்களா, இது முழுக்க அவிரோதாத்தியாயம். முதல் அத்தியாயத்துல எல்லா வேதாந்த வாக்கியங்களும் பரமாத்மாவை தான் கூறுகிறது என்று தீர்மானம் பண்ணியிருப்பதனால் அதற்கு சமன்வயாத்தியாயம். சமன்வயம்னா சமயக் அன்வயா சமன்வயா, அன்வயம் ஒன்று சேருகிறது. எல்லா வேத வாக்கியங்களும் ஒரு முனையாக பரமாத்மாவை சொல்லுகிறது. ஒரு முனையாக யுனானிமஸ்லின்னு சொல்றோம் இல்லையோ அப்படி எல்லா வேதாந்த வாக்கியங்களும் சேர்ந்து பரம்பொருளைத்தான் சொல்றது. சர்வே வேதா யத்பரமாமனந்தி தபாம்சி சர்வாணி ஜயத்வதந்தி யதி சந்திரோ பிரம்மஜத்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி. சர்வே வேதா எல்லா வேதங்களும், ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இவைகள்ல இருக்கக்கூடியதான அத்தனை சாக்கைகளும் சஹஸ்ரவத்னா சாமவேத 1000 சாக்கை சாமவேதம். இப்ப 2-3 தான் இருக்கு. ஜெய்மினி சாம ராணாயணி சாம அப்படிதான் இருக்கு. மீதி எல்லாம் போயிடுது. கௌதம சாம அப்படிதான் இருக்கு. மீதி எல்லாம் மறந்து போயிடுது. என்ன ஆகுமோ தெரியல. ஜனங்கள் படிச்சா தானே பாயிண்ட். ஆனா எல்லா வேதங்களும் சேர்த்து ஒரே பரமாத்மா தான் சொல்லலாம். ஒரு முறையாக பரமாத்மா சொல்றதுக்காக தான் அதனுடைய முயற்சிய. அதோட மட்டும் இல்ல, தபாம்சி சர்வாணி ஜயத்வதந்தி, தபசெல்லாம் சேர்ந்து என்ன பண்றது, பரமாத்மாவை அதிகப்படுத்த விரதங்கள் எல்லாம் அதான் சொல்றது. அதே போல பிரம்மச்சரியாதி விரதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பீஷ்மர் அனுமார் இவெல்லாம் பிரம்மச்சாரியா இருக்கா. எதற்காக? பரம்பொருளை பார்ப்பதற்காகத்தான். இந்த பிரம்மச்சரியம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்திரனும் விரோதனும் 2 பேரும் சேர்ந்து போயிருக்கா பிரம்மலோகத்து. அங்க என்ன பண்ணினா தெரியுமா, நான் ஒரு 33 வருடம் பிரம்மச்சரியா இருக்கணும். என்ன சரி இருந்தா அதுக்கப்புறம் தான் உபதேசம் பண்ண. அதே போல ஒரு 6 மகர்ஷிகள் வாரத்வாத தர்ஷகாமா சௌரியாயினி கார்கியா இப்படின்னு 6 மகர்ஷிகள் என்ன பண்ணினானா பிப்பலாத பிரம்மிஷ்டா, எல்லாரும் பிரம்மிஷ்டால் தான். பிரம்மனிஷ்டாளா இருக்கிறவா இவ கூட என்ன பண்ணினா பிப்பலாதர்கிட்ட போனாராம். போயிட்டு ஏகா ஓசத் சர்வம் பட்யதீதி, இவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் சொல்வார் அப்படின்னு நினைச்சுட்டு பிப்பலாதர்கிட்ட வந்து போனார். பிப்பலாதர்னு சொன்னா என்னன்னா கர்ம பலத்தை உட்கொள்பவர்னு அர்த்தம். இப்ப நாமெல்லாம் யாரு? நாமும் கர்ம பலம் தானே சாப்பிடுறோம். ஜன்மாந்தரத்தை பண்ண கர்ம பலம் தானே, கர்மவினை தானே அனுபவிக்கிறோம். இப்ப நமக்கும் அவருக்கு என்னதான் வித்தியாசம்னா, நாம கர்மாக்களை அனுபவிக்கிற காலத்திலேயே புது கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கோம். காலம் சாயங்காலம் வரைக்கும் புண்ணியமோ பாப்பமோ இதை மாத்தி மாத்தி புண்ணியம் பண்றா போல ரொம்ப குறைச்ச ஏதோ பாபங்கள் தான் பண்ணிட்டே இருக்கு. ஆனா விவகாரம் என்னன்னா, அந்த பிப்பலாதர் கர்மாக்களை பண்ணலையாம். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காரு, பழைய கர்மாக்களை முடிச்சுட்டே இருக்கார். அதனால பிப்பலம் அத்தீதி பிப்பலாதா, பிப்பலாத மகர்ஷி. அந்த பிப்பலாத மகர்ஷி கிட்ட போனா இவார்கள் 6 பேரும். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, சரி நீங்கெல்லாம் ரொம்ப பெரியதான் உபாசக்கால் தான், அப்புறம் பிரம்மனிஷ்டால் தான் கரெக்டு. 1 வருஷ காலம் எங்க ஆத்துல சம்பத்தரம் சம்பத்தியதா, 1 வருஷம் இருந்தா யதா காமான் பிரஸ்னான் புத்ததா, உங்களுக்கு 1 வருஷம் ஆன பிறகு என்னென்ன கேள்வியோ அன்னி சப்ஜெக்ட் பண்றது தான் கேட்கலாம். இதுதான் அதுதான் ஒண்ணும் கிடையாது. எதையாவது கேட்கலாம். மாடர்ன் சயின்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பிராச்சீனமான வேதங்கள் எதையும் கேட்கலாம். அப்படி இல்லாம தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அவர் சொன்னார் எது விஜயாசியாமா தெரிஞ்சா சொல்றேன், இல்ல தெரியலன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு வருஷம் நான் ஏன் சார் இருக்கணும்? இல்ல இந்த பிரம்மச்சரியாங்கிறது ரொம்ப முக்கியமான சாதனமப்பா, சொன்னது புரியணுமோ இல்லையோ அதுக்காக வேணும் அப்படின்னு ஒரு சமயத்துல அந்த காலத்துல இருந்த. இப்பெல்லாம் லிஸ்ட் எடுத்துக்க மாட்டேன். அப்ப இருந்த அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இருந்ததுக்காக எல்லாத்தையும் கேள்வி கேட்டேன்.
கேட்ட ஆறு மகர்ஷிகள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டார். இப்படி இந்த பிரம்மச்சரியங்க இருக்கிறது கூட பரமாத்மாவை அறிவதற்காகத்தான் எல்லா வேதங்களும், எல்லா விரதங்களும், எல்லா உபாசனைகளும், எல்லா விதமான நிர்பந்தங்களும் பரமாத்மாவை சொல்லத்தான் வந்திருக்கு. அந்த பரம்பொருளானவர் ஓங்கார ரூபமா இருக்காருன்னு சொல்றாரோ இல்லையா? அதனால் எல்லா வேத வாக்கியங்களும் ஒரு பரம்பொருளை சொல்வதற்காக அமைஞ்சிருக்கு என்கிறது சமன்வயாத்தியாயத்துல தீர்மானம் பண்ணிட்டார். அதற்கு பிறகு இதுக்கு விருத்தமாக சில உபநிடத்துகளோ சில வேத வாக்கியங்களோ இருக்கே, அதே போல சில மதங்கள்னா சில பேர் இப்படி பேசி கொண்டிருக்காளே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தா அவ பேசுறது சரியா இல்ல, அந்த மதங்கள்லாம் தப்புன்னு 2ஆம் அத்தியாயத்துல தீர்மானம் ஆன பிறகு ஸ்மிருதி நியாய விரோதங்கள் எல்லாம் இதர மத விரோதங்கள்லாம் ஆன பிறகு பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் பிறக்கிற காலத்துக்கு சில உபநிடத்துல ஒரு மாதிரி சில உபநிடத்துல ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த விரோதத்தை போக்கடிக்கிறதுக்காக 2ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதம் நவியத சுதே அப்படின்னு. அதே போலயே நம்ம பிராணங்கள்லாம் உண்டாயிருக்கா, ஸ்ருதிகள்லாம் உண்டாயிருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் பொழுது அவைகள்லாம் ஸ்ருதியில டைரக்டா இப்பப்ப உண்டா இருக்கு, இந்த ஆர்டர்ல உண்டா இருக்குங்கிறது சொல்லாத போனாலும் அதுக்கு ஒரு ஆர்டர் உண்டுன்னு சொல்றதுக்காக 2ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதம் வந்தது. அந்த 2ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதத்துல நம்ம புலன்களை பத்தி பேசி முக்கிய பிராணனை பத்தி பேசுற காலத்துல அப்படின்னு 2ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதத்துல 9வது அதிகரணம் அதிகரணத்துல சிரேஷ்டன் பிராணன் மிக சிறந்தவர் அப்படின்னு தீர்மானம். அதனுடைய கதை தான் இதுக்கு முன்னால சொன்னேன். உபனிஷத்துல சொன்னது இத்யதிகரண சித்தத்வாத் சர்வ காரணத்வாத் ஜேஷ்டா சர்வ அதிசயத்வாத் சிரேஷ்டா. பரமாத்மா சர்வ காரணர், எல்லா காரணங்களுக்கும் காரணமா இருக்கிறவர். உலகத்துல எது நீங்க உயர்ந்ததுன்னு நினைக்கிறீங்களோ அதையும் உண்டு பண்ணினவரா இருக்கிறதுனால அவருக்கு காரணர். அதனால அவர் ஜேஷ்டர். அதோட இல்ல சர்வ அதிசயத்வாத், எல்லாரை விட எல்லா குணங்களையும் வசதியா இருக்கிறதுனால சிரேஷ்டா. சரி, ஜேஷ்டா சிரேஷ்டா. அதற்கு பிறகு பிரஜாபதி ஈஸ்வரத்வேன சர்வாசாம் பிரஜானாம் பதிகி பிரஜாபதி. அவர் ஈஸ்வரர், கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். கண்ட்ரோல் பண்றவர் ஹெட்டா தானே இருப்பார். அதனால என்ன ஆயிடுதுன்னா எல்லோருக்கும் பிரஜைகள், எல்லோருக்கும் பதி ஆயிட்டார். இந்த பத்தின்னு சொன்னா இந்த பதமானது ரொம்ப மிஸ்யூஸ். ஆட்டக்காரருங்கிற அர்த்தத்துல பேசணும். பதின்னா என்ன அர்த்தம்? பாதீதி பதி, காப்பாத்துகிறார். காப்பாத்துறது இந்த சாதம் போட்டா அவளுக்கு வேலை வேலைக்கு துணி வாங்கி கொடுத்து அது மட்டும்தான் காப்பாத்துறதோ? அது இல்ல. ஆனா என்ன, அவளுக்கு எப்படிப்பட்டதான சந்தர்ப்பங்கள் இக்கட்ட வந்தாலும் நான் இருக்கேன் எனக்கூடியதான தைரியமா நிற்கிறது. அப்ப என்ன, மனசுல கவலை வரப்படாது. மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன, அவளை காப்பாத்திட்டு இருக்கேன்னு ஏதோ 4 காசு கொடுத்துட்டு இருந்தா போறாது. அபிமானம் இருக்கணும், லவ் இருக்கணும். ஒரு மனுஷனிடத்துல நீங்க அன்பு செலுத்தணும். அந்த அன்பு செலுத்தினேன்னா அவளுடைய மனசு மலர்வது, இதயம் மலர்வது. அப்பொழுது அவ உங்களுக்கு தெரியாம உங்களிடத்துல அவளுடைய அபிமானம் இருக்கு. அதுதான் நிஜமாக காப்பாற்றுவது. காப்பாத்துறதுன்னு ஏதோ நான் சாதம் போட்டு வேலையை துணிமணி வாங்கி கொடுத்து ரைட்டுப்பா அப்படின்னு சொன்னா அது இல்லை. அதனாலதான் வீட்டுல குழந்தைகளை வச்சுக்கிறதும் ஹாஸ்டல் அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வீட்டுல குழந்தை வச்சோம்னா அம்மா அப்பா ஒரு மாதிரி தான் இருப்பான். ஆனா என்ன, நிஜமாக ஒவ்வொரு நாளும் தலைவலி வந்தது ஏன்னா தனக்கு எவ்வளவு எப்படி இருந்தாலும் சரி டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி அந்த குழந்தைய கொடுத்து அவன் இருக்கானா என்னென்ன ஆச்சா என்ன எது பார்த்தது இருக்கா. அப்ப அந்த ஒரு அபிமானம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நிஜமான காப்பாத்து. அவளுடைய கன்சர்ன் வந்து அதர் பீப்புள், அது முக்கியம். அதே போல இப்ப வயசான வாழ்க்கை நமக்கு கன்சர்ன் இருக்கணும். இப்ப ரிவர்ஸ்ல அவளை நம்மளை காப்பாத்தினா நாமும் வயசான காலத்து அவளை காப்பாற்றணும். இது ஒரு முக்கியமான ஒரு பதார்த்தம். ஆகையால் இந்த பத்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா வேற ஏதோ அப்படியே ஆசக்காரங்கிற அர்த்தம் சொல்லப்படாது, கைட்டுன்னு அர்த்தமும் சொல்லப்படாது. நிஜமாக அவ்வியாஜ கருணாமூர்த்தி. ஒவ்வொரு கணமும் நம்ம காப்பாற்றணும். இந்த மனுஷன் எப்படியாவது முன்னுக்கு வருவானா எனக்குடைய எண்ணத்துல இருக்கிறார். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நீங்க திரும்புவேடா, அவர் பக்கம் திரும்புவாரா. ஒரு அடி நீங்க பகவானுக்கு முன்னால போட்டீங்களேயானால் பகவான் 10 அடி முன்னால வந்து உங்க ஆட்கொள்வார். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கவி சொல்ற.
இந்த நதிகளுக்கு ஆத்துக்காரரா இருக்கக்கூடியவர் யாரு? சமுத்திரம். இந்த சமுத்திரம் என்ன பண்ணிட்டான், அந்த நதி வரதுன்னு வர சேர ஆரம்பிச்சதுமே தான் உள்ள போயிடுதான் பூமிக்குள்ள. ஏன்டா தன்னுடைய ஆத்துக்காரி கை பிடிச்சு அழிச்சுன்னு வரணும்னு. அதனாலதான் கங்கை சமுத்திரத்துல சேர்ற இடம் பார்த்தேடா, அது என்ன 1 மைலுக்கு உபகரிக்குமா கங்கை. அதுக்கு முன்னால இருக்கிறவருக்கு புதிப்பா இருந்தது. சுத்தமான ஒரு ஜலமானது சமுத்திரம் சேர்றதுக்கு முன்னாலேயே 1 மைல் வரைக்கும் அது உப்பு கரைக்கிறது. ஏன்டா சமுத்திரம் உள்ள வந்துட்டான். ஆத்துக்காரி வெளியூருக்கு போயிட்டு வரப்ப ஸ்டேஷனுக்கு போய் அழைச்சுன்னு வரையிடும். எதுக்காக வரேன்னா போகாத போனா அப்புறம் உங்களுக்கு கதை தெரியும்னு. அப்படி இல்லை. வஸ்துதா என்ன அப்படின்னா ஒரு அபிமானத்தோடு, அதே போல ஒரு அபிமானத்தோட இருக்க. ஆயால் பிரஜானாம் சர்வாசாம் பிரஜானாம் பதி பிரஜாபதி. அதற்கு பிறகு ஹிரண்ய கர்ப்ப பூகர்ப்ப மாதவோ மதுசூதன. பரமாத்மா கொட்டி பேர்ல ஹிரண்ய கர்ப்ப. ஹிரண்ய கர்ப்பனது ஹிரண்மய அண்டாந்தர்வர்த்தித்வா ஹிரண்ய கர்ப்ப பிரம்மா விரிஞ்சி ததாத்மா. இந்த உலகம் எல்லாம் இருக்கு. இந்த உலகம்னு சொன்னா நீங்க பூமி மட்டும் நினைக்கப்படாது. இந்த பூமிக்கு மேல 6 லோகங்கள், பூமிக்கு கீழே 7 லோகங்கள், மொத்தம் சேர்ந்து 14 லோகங்கள். இது சேர்ந்து ஒரு அண்டம்னு பேரு. அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளங்கள்ங்கிற 7 லோகங்கள் கீழே பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு 7 லோகங்கள். பூமிக்கு மேல 6 லோகங்கள். எத்தனையும் சேர்த்து புவனம்னு பேரு. இது போல நிறைய புவனங்கள் இருக்கு. ஒவ்வொரு புவனத்துக்கும் ஒவ்வொரு சூரியன் இருக்க. அதே போல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் அஸ்ட்ராலஜியில கண்டுபிடிச்சிருக்க. அஸ்ட்ரானமியில எத்தனையோ நெபுலே இருக்குங்கிறான். அவன் சொல்றது பார்த்தா எங்க இருக்குன்னு ஒண்ணு தெரியலைங்கிறான். நமக்கு டெலஸ்கோப் வச்சு பார்த்தாலே சிலதான் தெரியுது, அதுக்கு வேற தெரியல, வெகு தூரத்துல இருக்கான் அப்படின்னு சொல்றது. ஆனா அத்தனை புவனங்கள்லயும் அத்தனை இடத்துலயும் ஒவ்வொரு பிராணியும் இருந்தா அந்த பிராணியை காப்பாற்றி கொண்டு அந்த பிராணிக்கு வேண்டியதான எல்லா வசதியும் பகவான் கொடுத்துருக்க. எதற்காக அவன் இந்த சம்சார மண்டலத்துக்கு தன்னிடத்துல வரணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக, வேற ஒண்ணும் இல்லை. அவர் ஒவ்வொருடைய இதயத்திலையும் ஜோதி ரூபமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் ஏன் ஜோதி ரூபம் பிரகாசிக்க? இருட்டா இருக்கலாமே, வெளிச்சமா இருந்தா திருப்பி பாப்பா அப்படின்னு சொல்றார். நாம எது இருந்தாலும் சரி நமக்கு வெளி வெளிச்சமே போறோம்னு இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஆத்ம தத்துவத்தை பார்க்கலை. வஸ்துதா என்னன்னா இந்த உலகங்கள் முழுக்க அவர் வியாபிச்சு அதற்குள்ள இருக்கார. அதனால இதுன்னு ஹிரண்மய அண்டாந்தர் வர்த்தித்வார். தங்கமயமாக இருக்கக்கூடியதான இந்த அண்டம். தங்கம்னு சொன்னா தங்கம் போன்றதான கலர்னு அர்த்தம். இதான் மேடப்ப கோல்டுன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. ஹிரண்மய அண்ட அந்தர்வர்த்தித்வார் ஹிரண்ய கர்ப்பா. ஹிரண்ய கர்ப்பே வித்யமானத்வார். தங்கமான இருக்கக்கூடியதான அண்டத்துக்கு நடுவுல இருக்கிறதுனால அவருக்கு ஹிரண்ய கர்ப்பான்னு. இந்த ஹிரண்ய கர்ப்பத்தை கர்ப்பத்துல வச்சுட்டு இருக்காராம் யார? பரமாத்மா. அதனாலதான் ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம். தங்கத்தை ஒரு பீஜம், தங்கத்தை தன்னுடைய பீஜமா வச்சிருக்கார். விபாவதோ அனந்த புண்ணிய பலதம். அனந்தமான புண்ணியத்தை கொடுப்பவர். அதாந்திம் பிரயத்தமே அப்படின்னு சொல்லி தானம் கொடுக்கிறேன். தானம் கொடுக்கிற சொல்லக்கூடியதான மந்திரம் இது என்ன? பரமாத்மா ஸ்மரணம். எப்பொழுதும் நீங்க பரமாத்மாவை நினைத்தேடையானால் அந்த பரமாத்மா ஸ்மரணம் நமக்கு சகல புண்ணியங்களையும் கொடுக்கறதுங்கிறதுக்காக தான் இந்த மந்திரம் சொல்லிட்டு இருக்கு. அப்படி இந்த ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பனாக இருக்கக்கூடியதான பரமாத்மாவை நினைத்தேட அந்த ஹிரண்ய கர்ப்பராகவும் பரமாத்மா தான் இருக்கார். அதனால ஹிரண்யாந்தர்வர்த்தித்வார் ஹிரண்ய கர்ப்பா பிரம்மா விரிஞ்சி. சதுர்முக பிரம்மா, அவருக்கே விரிஞ்சின்னு பேரு. ததாத்மா எங்கே ஸ்ருதி இருக்குது? ஹிரண்ய கர்ப்பஸ்தமவஸ்ததாக்ரே பூதத்வஜாதப்பதிரேக ஆசீத் ததாதார பிருத்திவீம் ஜாமுதே மாம் கஸ்மை தேவாய அபிஷா விதேவா அப்படின்னு 10வது மண்டலத்துல ருக்வேதத்துல சொல்லிருக்கு. தைத்தரிய சமயத்துல 4ஆம் காண்டத்துல சொல்லியிருக்கு. ரெண்டுக்கும் 2 உபனிடத்துலயும் 2 வேதத்திலையும் இந்த மந்திரங்கள் இருக்கு. ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? ஹிரண்ய கர்ப்பா. ரைட். ஹிரண்ய கர்ப்பர் மட்டும் இல்ல சார், உலகம் முழுக்க வியாபித்து உலகத்துல எல்லாத்துக்கும் அண்டத்துக்குள்ள இருக்கிறவர் மட்டும் இல்ல, பூமிக்குள்ள அவர் இருக்கார். அதனால்தான் சபாக்கியாபியந்தரோக்யஜா. சரீரத்துக்குள்ளையும் இருக்கார், சரீரத்துக்கு வெளியிலையும் இருக்கார்.
பரம்பொருளானவர் சரீரத்துக்குள்ளேயும் இருக்க, சரீரத்துக்கு வெளியிலும் இருக்க, பூமிக்குள்ளேயும் இருக்க. பூமிக்குள்ள இருக்கக்கூடியதான அவருக்கு என்ன பேரு? பூகர்பா. பூஹு கர்ப்பே யஸ்ய, யாருடைய வயசுக்குள்ள பூமி இருக்கோ பூமிக்குள்ள அவரும் இருக்க. பூமிக்குள்ள அவர் இருக்காருன்னு சொல்றது வேறு, சதாதார பிருத்திவீம் அப்படின்னு சொல்றது. அதோட மட்டுமில்ல, ஏன ஜௌருக்ரா பிருத்திவி திருடா, ஏன ஜௌஹு உக்ரா, யார் உள்ள இருக்கிறதுனால திலோகமானது மேலேயே இருக்கோ, பிருத்திவி திருடா, இந்த பூமியானது திருடமா இருக்கோ. இந்த பூமிக்கு மேல 20 மாடி 30 மாடி கட்டுறேன், சரியில்லையே, ஏன் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறது? காரணம் என்ன? அவர் அந்த பிடிச்சுக்கும்படியான சக்தியை கொடுத்தார் பூமிக்குள்ள தான் இருந்து கொண்டு. விரிஞ்சு தஞ்சன்வன் விரசயதி லோகான் அவிகலம். ஆச்சாரியன் சொல்லும் பொழுது அம்பாளுடைய பாதத்தாமரையிலிருந்து வந்ததான சிறு தூசியை எடுத்துக்கொண்டு இத்தனை லோகங்களையும் ஒன்னோட மோதாத தயார் பண்ணியிருக்காரா. ஏன்னா எல்லாத்தையும் இப்படி ஆகாசத்துல விட்டார், அது பாட்டுக்கு சுத்திட்டே இருக்கு. சுத்திட்டே இருந்தா என்ன ஒண்ணு இன்னொன்னோட மோதாமல் தயார் பண்ணியிருக்காருல. அது மாதிரி எல்லா பதார்த்தங்களையும் தயார் பண்ணி அவைகளுக்குள்ளேயும் இருக்கார், அவைகளுக்கு வெளியிலையும் இருக்கார். உள்ள இருக்காருங்கிறது ஏனத்திய ஒரு பிருத்திவி திருடான்னு. அந்த பரமாத்மா இதை விட வெளியில இருக்காருன்னு சொல்றதுக்கு என்ன பிரமாணம் நீங்க சொல்லணுமோ? கிருஷ்ண பரமாத்மா பாகவத்தில் என்ன பண்ணியிருக்க, அம்மாவுக்கு வாயை திறந்து காட்டியிருக்க, எல்லா பூமண்டலும் உள்ள இருக்கு. எப்படி சார் ஒத்து இருக்குன்னு? சகல பதார்த்தங்களும் அவருக்குள்ளேயே இருக்கு. அதனாலதான் மண்ணை சாப்பிட்டேன்னு சொன்னா பொய் சொல்றீங்க, பொய் சொல்றாங்க மண்ண, எல்லோரும் பொய் சொல்றாங்க. அக்ரஜோ பிவதேஷ, மீதி பேர் சொன்னா நம்ப மாட்டேன்பா, உங்க அண்ணாவும் சொல்றான்னு என்ன சோபி வதத்யதமுட்டார். அண்ணா வரல போய் சொல்ல மாட்டாரா என்ன? அவரு போய் சொல்றாருப்போ அப்படின்ட்டு. ஏன் எப்படி சொல்றாரு, ஏன் எப்படி சொல்றேன்? நான் சாப்பிடுறதுக்கு வெளியில பொருள் இல்லைன்னா எல்லாம் உள்ளன்னா இருக்குல்ல, அது எப்படின்னு சொன்னா வாய பாருங்கிற. பார்த்தா எல்லா லோகமும் இந்த யசோதைங்கிற அம்மாவும் உள்ள இருக்கான். நடுங்கி போயிட்டா ஒரு க்ஷணத்துல. என்ன ஆச்சு அப்படி காமிச்சார். லோகத்துல என்ன சகல பதார்த்தமும் தான் தனக்குள்ள இருக்கு எனக்கூடியதான விஸ்வரூபத்தை காண்பித்தார். ஆகையால் பூஹு எஸ்ய கர்ப்பே, பூமானது யாருடைய வயசுக்குள்ள இருக்கோ அவர் பரமாத்மா. இந்த பரமாத்மாவுக்கு எத்தனை லட்சணங்கள் எப்படி அறியலாம் பாருங்க. இங்கதான் இப்படித்தான் அறியணும்னு இல்லை. அதனால இரண்ய கர்ப்போ போ கர்ப்போ. அதுக்கு அடுத்தது மாதவா. இந்த மாதவகாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? அப்பப்ப நம்ம கேட்டுருக்கோம், ரொம்ப பேர் மாதவான்னு பேர் வச்சுருக்கேன். இந்த மாதவாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, மான்னா அம்பாள், இந்திரா லோக மாதா, மா ரமா மங்கள தேவதா. இந்திரான்னாலோ லோகமாதான்னாலோ மான்னாலோ ரமான்னு சொன்னாலோ மங்கள தேவதான்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இப்படிப்பட்டதான மகாலட்சுமி தயாரிக்காளே மா, அந்த மாயாகா, மாயான்னு ஏதோ வேதாந்தத்தில் வைக்கணும், இந்த மாயான்னு நினைக்கப்படாது. ரமாயாங்கிற போல மாயா. ஸோ மாங்கிற பதார்த்தம் சஷ்டி ஏற்கணும். மாயாக ஸ்திரியா மகாலட்சுமி தாயாருக்கு தவா பதி மாதவா. ஸோ மாதவான்னா மகாலட்சுமி தாயாருடைய ஆசைக்காரர். இந்த மகாலட்சுமி தாயார் யார அனுகிரகம் பண்றாளோ, யார கடக்கன் பார்வையில பார்க்கிறாளோ அவனுடைய ஜீவனமானது தன்யமானது. வெறும் மகாலட்சுமினா காசு மட்டும் இல்ல, அஷ்டலட்சுமிகள், வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, தானியலட்சுமி, தனலட்சுமி, சந்தானலட்சுமி, தைரியலட்சுமி, இப்படி எல்லா லட்சுமிகளும் இருக்கு. மனுஷனுக்கு இச்சுன்னு இருந்து நடுக்கிட்டே இருந்த எந்த இதுல என்ன ஆகுமோ எது லைஃப்னு ஆரம்பிக்க யாராவது சுற்று போட்டுருவானோ. இப்ப இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் பயப்படுறத பார்த்தா பயமா இருக்கு. முன்னால 20 காரு பின்னால 20, என்ன வாழ்க்கை? உங்க மாதிரி ஏதோ கோயிலுக்கு அப்படியே ஜெர்மனி போயிட்டு வரலாமோ, இதை நம்ம நினைச்சோம்னா என்ன விட்டோம், சரி கோயிலுக்கு போய் பகவான் தரிசனம் அப்படி பண்ண முடியுமா? வாழால பயம், யாரோ சுட்டு போட்டு வரணும் பயம். என்ன சார் வாழ்க்கை? அது மாதிரி யோசனை பண்ணி பார்த்தோம். அதே போல ரொம்ப பெரிய உத்தியோகத்திலையும் இருக்கிறவள ஜட்ஜா இருந்தாருன்னா டக்குன்னு வர முடியாது, யாரோடையும் பேச முடியாது. எங்க பேசணும், இவரோட பேசணும்னா எதுக்காக பேசினார் அப்படின்னு சிபிஐக்காரன் பின்னாலே பார்த்துட்டு இருப்பான். பம்புன்னா நம்ம சாதாரணமா இருக்க க்ஷேமம். அப்படி மனசுக்கு கவலையே இல்லாம ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தா, எல்லா வசதிகளோடையும் கவலை இல்லாதான ஒரு வாழ்க்கை, அதான் அம்பாளுடைய அனுகிரகம்.
அதான் மாயாஹா ஸ்ரீயஹா தவஹா பதிஹி மாதவஹா. இப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் உள்ளவர் மாதவஹா. இது ஒரு அர்த்தம் சொன்னார். மாதவஹாங்கிற பதத்துல மா தவஹா அப்படி பிரிச்சதுனால் இப்படி வந்தது. மது அவ அப்படின்னு பிரிச்சார். இப்ப மாதவான்னு மது வித்யான்னு ஒரு வித்யா இருக்கு. மாயா மதுமதி மஹி அப்படின்னு சாஸ்திரத்துல வந்து இல்லையா, அதே போல மது வித்யான்னு ஒரு வித்யா சாந்தோக்கியோபனத்துல சொல்லியிருக்க. இந்த உலகமெல்லாம் இருக்க இல்லையா, இந்த ஆகாசம் இருக்க, இதான் தேனு அடை வைக்கக்கூடியதான ஒரு கொம்பு. அதுக்குள்ள இந்த சூரியன் இருக்காரு பார்த்தா, இதுதான் தேனடை. அந்த சூரியனுக்குள்ள நம்ம பண்ணினதான புண்ணியங்கள் பாபங்கள்லாம் அங்கே சேர்ந்து வச்சிருக்கு. அதனாலதான் சூரியனை பார்த்து எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகள் பண்ணியிருந்தான புண்ணியமும் அங்க இருக்கு. சேஃப்டி டிபாசிட்ல ஆக்கிற மாதிரி பேங்க்ல வச்சுட்டு இருக்கான் பதில, அதே போல உலகத்துல இருக்கிற எல்லா புண்ணியங்களும் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கு. அதுதான் மது. இந்த மத்வபூபம் மது திரஸ்தீன வம்சம் அப்படி எல்லாம் சொல்லி அதுல ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் ஒவ்வொரு கர்மாக்கள்லையும் அந்தந்த வேதங்கள்ல பண்ணியிருந்தான கர்மாக்கள் எல்லாம் அங்க அதனுடைய பலங்கள் அங்க இருக்கு என்று சொல்லி இந்த இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யமும் அங்க இருக்கிற சைத்தன்யமும் ஒண்ணு அப்படின்னு ஈக்குவேட் பண்ணி எல்லா இடத்துலயும் இருக்கிற சைத்தன்யம் ஒண்ணுதான்னு தீர்மானம் பண்ணிருக்க. இதான் மதுமதி வித்யான்னு பேரு. இதே மாதிரி வித்யா பிரகதாரண்யத்திலையும் இருக்கு. ஆனா அந்த வித்யா வேற, இந்த ரெண்டு மதுமதி வித்யா தான். அம்பாளுடைய ரெண்டு ஆஸ்பெக்ட் ரெண்டு விதமா தனித்தனியா சொல்லியிருக்கு. அந்த மது வித்யினால போற்றப்படுபவர் ஏன் அதுக்கு மாதவான்னு. முதல்ல ஒரு அர்த்தம் என்ன சொன்னேன், மானம் மகாலட்சுமி தாயார், மகாலட்சுமி தாயாருக்கு ஆசக்காரா இருந்திருக்கார், ஆகையால் அவருக்கு மாதவா. உபநிஷத்துகள்ல சொல்லியிருக்கா கூடியதான மது வித்யினால போற்றப்படுகின்றதுனால் மாதவா. ரெண்டாவது அர்த்தம் சொன்னேன். இது ஸ்ருதியில இருக்கிற அர்த்தம். மகாபாரதத்துல தனிய ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார். எப்படி? மௌனா தியானாச்ச யோகாச்ச வித்தி பாரத மாதவம். மௌனாத், இந்த மௌனம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, ரொம்ப வசதியான ஒரு சாதனம். இந்த மௌனமா நீங்க இருந்து பார்த்தா தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். ஒரு நாளைக்கு வாரத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மௌனம்னு வச்சிருந்து பாருங்க. அப்பதான் டெலிபோன் வரும், அப்பதான் ஹலோன்னு சொல்லுவேன். சொன்ன பிறகு மௌனம் போயிடுது. இதுதான் ஆகும். நீங்க நினைச்சிட்டு இருப்போம் சார் வந்து அம்மான்னு எழுதுவேன், மௌனம் போச்சு அவ்வளவு. அப்ப மௌனமாகவே இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த முனித்துவம் இருக்க பதில மௌனமா இருந்து மனநாத் முனி. ராமாயணம் வால்மீகி முனி பொங்கவா அப்படின்னு சொல்றது. ரொம்ப நாட்கள் பேசாமலேயே இருந்தார். முடியுமா நம்மளால? பெரிய விளக்கம் இருக்கு. ஆனா எப்பொழுது நீங்க பேசாமல் இருக்கீடோ அப்பொழுதுதான் உங்க மனசு உள்நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறது. நம்ம மனசு ஏன் வெளியிலேயே ஓடிட்டே இருக்கு? ரொம்ப பேருக்கு இது உள்ள போனா என்ன சார் போகலாம். ஆனா என்ன ஆயிடுது, அதனுடைய சுவாபாவிகமான பிரவருத்தி நேச்சுரல் ஃப்ளோ அது அவுட்வர்ட்லயே இருக்கு. ஏன் அப்படி? அத அப்படிதான் சிருஷ்டிச்ச பரமாத்மா. பராஞ்சி காணித்யதுணஸ்வயம்பூ தஸ்மாத் பராக்பஸ்ய தினாந்தராத்மன். அதை உண்டு பண்ணும் பொழுதே அதை வெளியில ஓடும்படி உண்டு பண்ணினார். ஆனா எப்பவும் அப்படித்தானே, உள்நோக்கி போகாத போகும். எப்ப அதுக்கு முயற்சி எடுத்தான். கத்தி தீர பிரத்யேகாத்மானமைத்தது ஆவருத்த சற்றுகோ. உள்நோக்கி திரும்பவன் எப்பொழுது அமிர்தத்வமித்தன் மோட்சம் வேணும் எனக்கூடியதான ஆசை அவனுக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் முயற்சி பண்ணுகிறான். அந்த முயற்சினால உள்நோக்கி அவன் பார்க்கிறான். ஆகையால் இந்த மௌனம்ங்கிறது அதுக்கு ரொம்ப உபயோகம். பரமசிவேந்திரர் ஒரு பெரிய மகான். அவர் சதாசிவ பிரம்மங்கிற ஒரு மகாத்மாவுக்கு குருவா இருந்தார். மந்திர தீட்சையெல்லாம் கொடுத்தார். ரொம்ப நாள் பரமசிவேந்திரருக்கு சீடனா இருந்து கொண்டு மந்திர சித்தியை அடைந்து பிரம்மஞானத்தையும் அடைஞ்சுட்டார். யாரு? சதாசிவ பிரம்மேந்திரன். அப்படிப்பட்டவர் அவர் என்ன பண்ணிட்டார், ஆனா அந்த பழைய வாசனை எல்லா சாஸ்திரங்கள்லயும் அவருக்கு ரொம்ப அனுகிற சாதாரணமான ஒரு ஞானம். பரமசிவேந்திரன் சொன்னார், அப்பா ஒரு 6 மாதம் நான் ஜபிச்சுட்டு இருக்கேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கோதே அப்படின்னு. சரின்ட்ட. யாராவது வந்தா வெளியூர்ல இருந்து
உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க முடியும். உங்களுக்கு தர்க்கம் தெரியும்னு சரி வாதத்துக்கு வாங்கோ, வியாக்கரணம் தெரியும் வாதத்துக்கு வாங்கோ. அவளை மணிக்கணக்கில் அவளை பேசி அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அனுப்பிச்சுட்டு இருந்தார். மகான்கள் ரொம்ப பேர் வந்தார். இவர் ரொம்ப தபஸ்வி, பரமசிவேந்திரன் ரொம்ப பெரிய தபஸ்வி. அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி போகணும்னு பார்க்க விடாம இவர் அனுப்பிச்சுட்டே இருந்தார். இப்படி நடந்து ஒரு நாளைக்கு இவர் எங்கேயோ அப்படியே லூசா வெளில போயிட்டார். இவர் வெளியில போனப்ப சில பண்டிதா இருந்தார். வந்ததுமே என்ன ஆச்சுன்னு யாரும் இல்லையோ நான் தடுக்கிறதுக்கு உள்ள போயிட்டா நமஸ்காரம் பண்ணினேன். வந்தாச்சு, என்ன ஏற ஏழு விசாரிச்சா இது போல நான் இருந்து வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷம் சேமா இருக்குன்னு சொன்னார். ஆனா போகும் பொழுது இது 4வது முறை உங்களை பார்க்கறதுக்கு வர்றதுன்னு இவருக்கு ஆச்சரியம். அவ்வளவு தூரத்துல இருந்து 4வது முறை வரல, ஏன் முதல் 3 வரல ஏன் பார்க்காம போயிட்டு இருந்தேன்? நாங்க பார்க்காம போகல, எங்களை விரட்டி விட்டாருங்க. யாரப்பான்னு இது போல உங்க சிஷ்யன் இருக்காரு பின்னால, அவர் என்னத்தான் படிச்சிருக்காரோ எதை கேட்டாலும் எங்களுக்கு தெரியாத கேள்வியே கேட்கிறார் தலைவர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு பிரச்சனையோடு அவர் இருக்கார். அப்படியே ஒரு சோதனை பண்ணும்படியே சொன்னார். ரொம்ப மனசுக்கு வருத்தப்பட்டாராம். வருத்தப்பட்டு சரி நான் பாத்துக்கிறேன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் சதாசிவரம் சொல்லி வர வந்ததுமே அவரை பார்த்து ஏண்டாப்பா இப்படி பண்ணினியான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் யாரும் இல்லையா வந்திருக்கேன், ஏதோ யாக்க சாஸ்திரம் வச்சிருக்கான்னா சரி பேசினோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இவர் கோபம். சதாசிவர் வாய மூடாதான்ட்டார். அவ்வளவு வேற ஒண்ணும். எப்ப வாய மூடாதான் சொல்ல குரு வாக்கியம்னு அன்னைக்கு மூடினார். பேசுறது நிறுத்த டோட்டலா நிறுத்திட்டார். மூக்கனா ஆயிட்டார். என்ன ஆச்சுன்னு ஞானம் வந்தாச்சு. இத்தனை நாள் இந்த சாஸ்திர வாசனை இருந்து இருந்து இவருக்கு இன்னொருத்தரை ஜெயிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவராய் இருந்தவர் பிறகு இவைகள் வேண்டாம் என்று அந்த மௌனமானது அவரை வசக்தியான ஒரு ஆளா பண்ணிட்டு ஞானம் வந்தார். ஞானம் வந்தவரை எல்லாத்தையும் விட்டு அவர் சுத்த ஆரம்பிச்சார். கிராமம் கிராமமா சுத்தி கொண்டிருக்கார். சரீரத்திலிருந்து வஸ்திரம் கீழே விழுந்தது அவருக்கு தெரியல. அந்த துருக்க ராஜா வந்தான். அவன் என்ன பண்ணினா, இவன் வந்துட்டே இருக்கார், இவர் எதிர்க்க வஸ்திரம் இல்லாம வந்தா எப்படி இருக்கும் ராஜாவும். வாழை வீசினா ஒரு அடி அடிச்சான், கைக்கு 2ஆ கீழே விழுந்துருக்கு. கீழே விழுந்ததுமே அவன் என்ன பண்ணினா ரத்தம் கொட்டிட்டே இருக்கு. ஆனா இவர் என்னடா ஒண்ணும் இல்ல, பிரம்மணி சஞ்சரரே மனசா பாடிட்டே போறார். கைய வெட்டி இருக்கே, இவர் பாட்டுக்கு பாடிட்டே போறாரு. மனுஷன் சம்திங் ராங் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி வந்தான் நடிக்கிட்டு. சுவாமி இது போல ஆச்சு, என்ன கையை வெட்டிட்டியோ? ஓஹோ, மறுபடியும் அதை கொண்டு வந்து சேர்ந்து கொண்டார். சரின்னு வந்து வச்சுட்டு சேர்ந்து எடுத்துட்டாரு. இப்ப என்ன எப்படி இருக்கு அந்த ராஜா பாருங்க, நடுங்கி போயிட்டான்னு. அந்த அளவுக்கு சதாசிவ பிரம்மேந்திரர் விசேஷமா இருந்த நிறைய பாட்டை கீர்த்தனைகள்லாம் பாடியிருக்கார், நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார், வேதாந்த சூத்திரத்துக்கு விருத்தி எழுதியிருக்கார், பிரம்மசூத்திரத்துக்கு. அப்படி அவருக்கு எப்படி ஞானம் வந்து இந்த மௌனத்தினால். ஆகையால் மௌனாத் முனி, இந்த மௌனத்தை காமித்து கொடுத்தது யார்? உங்க பரமாத்மா. ஆகையால் மௌனாத் தியானாத் நிதித்தியாசனம்னு சொல்றோம் இல்லையா, இந்த தியானமும் முதல்ல இவர் தான் பண்ணினார் பரமாத்மா. ததபோதப்யதா ததபஸ்தத்வா இதகம் சர்வமசுஜதா சுத்தி சொல்றது இல்ல, அவர் தபசு பண்ணினார். இந்த தியானத்துல முதல்ல யார் பண்ணது? பரமாத்மா. ஆகையால் தான் இன்னைக்கும் யோக சூத்திரத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது முதல்ல யோக சூத்திரங்கள், யோகத்தை யார் தயார் பண்ணவர்? இரண்யகர்த்தர். அவருக்கு யாரு சொல்லிக் கொடுத்தார்? பரமாத்மா. ஆகையால் இரண்யகர்த்தருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டா நம்ம யோகங்கள்லாம் படிக்கிறதுன்னு சம்பிரதாயத்திலையும் இருக்கு. இன்னைக்கு காரணம் என்ன? இவர் தான். ஆக மௌனா தியானாத்த யோகாச்ச, மௌனாத் தியானாத் யோகம் வா விவகாரம் என்ன? மௌனாத் தியானாத்த யோகாச்ச வித்தி பாரத மாதவம். இப்படி உற்பத்தி பண்றதெல்லாம் உண்டு. சாதாரணமாக தாத்தூர்ல இருந்து உற்பத்தி பண்ணுவா. இவர் ஒவ்வொரு லெட்டர்லயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துட்டு அப்படி உற்பத்தி பண்ணும். குகாரோ அந்தகாரஸ்யாத் ருகாரஸ்த நிரோதக அந்தகார நிரோதித்வா குரு ரித்யபிதீயதே. இது எப்படி வரும்? எல்லாம் தாந்திரிக விற்பத்தி, பௌராணிக விற்பத்தின்னு சொல்லுவார். புராணங்கள்ல இந்த மெத்தடு கூட ஃபாலோ பண்றது உண்டு. ஆகையால் மகாபாரதத்துல உத்தியோக பரவாயில்ல இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு. மௌனா தியானாச்ச யோகாச்ச வித்தி பாரத மாதவம் இது வியாசவச்சனாத்வா மாதவா. மாதவா ஆனவரே மதுசூதனா. அடுத்ததா பகவானுடைய பேரு மதுசூதனன்.
மதுநாமானம் அசுரம் சூதித்தவான் இது மதுசூதனா. மது எனக்கூடியதான பெயர் உள்ளதான ஒரு அரக்கனை கொன்னார். அதனால அவருக்கு மதுசூதனா. இந்த மதுசூதன் மதுங்கிறவர் எப்படி பிறந்த? பிரம்மதேவர் அவர் என்ன பண்ணினார்? மகாவிஷ்ணுவானவர் சில 1000 வருஷங்கள் தியானத்துல இருந்தார். நித்ரா முத்ராபிராமம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேகம். ஸ்ரீரங்கத்துல போயிட்டு பார்த்திருக்கோ, கண்ணை மொழிந்து ஆனந்தமாக தூங்கிட்டே இருக்காரு. மகாலட்சுமி தாயார் உட்கார்ந்து இருக்கார் காலடியில. இவர் பாட கண்ணை மொழிட்டே தியானம் பண்ணிருக்கார். ஒரு கவி அங்கே போனார். கிம் நிசங்கம் சேஷசே, ஒரு கவலை இல்லாம ஆனந்தமா சேஷ தல்பத்துல தூங்கிட்டு இருக்கிறையா அப்படின்னு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம் சுவாமி. ஒண்ணும் இல்ல, ஒரு சந்தேகம். தனமானஹரா கன்யா கிண்ண ஜாதா குலே தவ, உங்களுக்கு பொண்ணு இல்லையான்னு கேட்டாராம். ஏன்னா பொண்ணு இருந்தா அணில இருந்து அது பொண்ணு கல்யாணம் பண்ணுமே இந்த கவலை இருக்குமா மனுஷங்களுக்கு. அந்த பொண்ணு மானத்துக்கு எடுத்துருவாளோ அப்படின்னு இருக்குமா. அதனால அது ஒண்ணும் இல்ல போல இருக்கு, நிம்மதியா தூங்குறேன். பழைய நாள்ல சொல்லான்னு வச்சுங்களேன், பொண்ணை பெய்யுறதுன்னு இல்லை. அவர் அப்படி சொன்னார் அந்த கவி. அது மாதிரி ஆனந்தமா கண்ணை மொழிட்டு தூங்கிட்டு இருந்தார். எத்தனை வருஷம் தூங்கினார்? சில லட்சம் வருஷங்கள் தூங்கினார். இந்த காதுக்குள்ள மனுஷாளுக்கு அப்பப்ப அழுக்கு செஞ்சிடும். அந்த அழுக்கானது எதனால சேர்றதுன்னு ஒழுங்கா கேட்காத்தினார, நல்ல விஷயங்களை கேட்காத்தினார அழுக்கு சேரும். இந்த நல்ல விஷயங்களை கேட்டுட்டே இருந்தோம் ஏனால் அந்த காதுல இருக்க அழுக்க சேராது, கிளீன் ஆகிட்டே இருக்கும். இப்படி ரொம்ப நாளா இருந்ததுனால என்னன்னா அவருடைய காதுல இருக்கக்கூடியதான அழுக்கனால விஷ்ணு கர்ணமலோத்போதா அந்தும் தைத்தியதமா அப்படின்னு அவருடைய காதுல இருக்கக்கூடியதான அழுக்குல இருந்து 2 அரக்கர்கள் வெளி தோணினார்கள். மதுன்னு ஒண்ணு, கிட்டபன்னும். இந்த மதுன்னு என்ன அர்த்தம்? வெளி விஷயங்களில் ஆசை. அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும் எனக்குடையதான ஆசை. கிட்டபம் அப்படின்னு சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு வேணும்னு. இது 2ம் உண்டாயிடுது. இது என்ன? அப்பப்பொழுது வேதாந்தங்களையும் நல்ல வார்த்தைகளையும் கேட்காதனால வந்து இந்த அரக்கர்கள் வெளியில வந்து ரொம்ப பெரியவாள் ஆயிட்டாராம் தபசு பண்ணி. அதனால என்ன ஆயிடுதுன்னு நமக்கு கூட ஆசை வர்றப்பவே நம்ம காக்கவும் பெரியவ சொல்வா, இதெல்லாம் ஆசைப்படாத, இது பண்ணாத, அது பண்ணாத சொல்லிட்டு சின்ன காலத்துல அந்த குழந்தைகளை வளர்க்கிற காலத்திலேயே இப்படி பண்ணும், அது வேணும், இருக்கிறது போறாதா அப்படி பெறம்பா. ஏன் இது நடக்காதோ? அந்த பென்சில் வேணும், இந்த பென்சில் எழுதுப்பா, ஆனா அடுத்த மாசம் வாங்கி கொடுப்பார். ஆனா விவரம் முதல்ல என்னென்ன அந்த ஒரு எண்ணம் வரணும் நமக்கு. எது மனசு போறதோ அதை அப்பவே பிடிக்க விடாது. கொஞ்சம் யோஜனை பண்ணி அது வேணும்னா வாங்கிக்கோ, இல்லைன்னா இல்லை. இப்படிப்பட்டதான ஆசைகள்லாம் இவன் என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வலு கொடுத்து ரொம்ப பெருசாயிடுதான். அவளை ஜெயிக்க முடியல. அப்பொழுது எல்லோரும் அம்பாளை பிரார்த்திக்கும் பொழுது அவர் தூங்கிட்டு இருக்கிறவர் எழுப்போம்னு சொன்னார். அப்ப என்ன பண்றது? அவரிடத்துல இருக்கக்கூடியதான தாமசி சக்திய வித்ரா பண்ணிட்டார் பிரம்மதேவர். அப்பொழுது அவர் எழுந்துட்டார், முழிச்சுட்டார். முழிச்சுட்டதுமே என்ன பண்ண, இந்த மது கைட்ட பாடல் இதுதான். பஞ்சவர்ஷராணி பாஹோ பிரஹரணோ விபோ. 5000 இயர்ஸ் சண்டை போட்டாராம். எது? ரெசிலிங். இவருக்கு என்ன அம்பு இதெல்லாம் இருக்கான்னு ஒண்ணு தூக்கின்னா இருந்தார். அது ஒண்ணுதான். இப்படி 5000 வருஷம் அவரோட சண்டை போட்டாராம். அவ பார்த்தாளாம், மட்ட 1 மணி நேரம் இது வரைக்கும் சண்டை போட்டவனே இல்ல. ஆனா இவர் 5000 வருடம் நானும் கொடுத்துட்டு இருக்கேன், மல்ல கொடுத்துட்டே இருக்காங்க இவர் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஏன்னா வீரனுக்கு வீரனை கண்டா ஒரு சந்தோஷம். அவர் என்ன பண்ணார்? ஏதாவது வரணும்னா கேட்டுங்கோ அப்படின்னு சொன்னார். யாரு கேட்கிறார் பத்திரம்? அரக்கன் வந்து மகாவிஷ்ணுவை வர வேணா கேட்டுங்கோன்னு. மகாவிஷ்ணு கேட்டாராம், ஏதாவத்தி விரதம்பயா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என் கையால நீங்க பிராணனை விடணும், இதான் வரம். இது என்னடா இது வம்பா போயிருக்கு, நான் ஒரு வரம் கேட்டா இவர் எப்படி கேட்டாரு? ஓஹோ வஞ்சிதாப்யாமி சிததா சர்வமா போமயம் ஜெகது. நாங்க ஏமாத்தப்பட்டோம், இவர்கிட்ட வரம் கேட்டுக்கோன்னு இப்படி வரம் கேட்பார்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி கேட்டுவிட்டார், இப்ப இவர் கையால நான் மறுக்கணும்னு சொல்றார். இப்ப நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமா, என்ன பண்றது? உலகத்தை திரும்பி பார்க்கறான், எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமா இருக்கு. பூமி எல்லாம் உள்ள அனுப்பிச்சு விட்டான், ஒரே ஜலமா தான் இருக்கு. அப்ப பார்த்தாராம், எந்த இடத்துல ஈரம் இல்லையோ அந்த இடத்துல என்ன செய்யல.
ஒரு மன்னம் எப்படி முடியும்? உலகம் முழுக்க ஒரு ஈரமா தான் ஜலமா தானே இருக்குன்னு மகாவிஷ்ணு பார்த்தா ஒண்ணும் கவலைப்படாதீங்க கொண்டு அவருக்கு இதை விட எல்லாம் தெரியுமே. என்னடா பண்ணினா ரொம்ப பெரிய சரீரமான அவருடைய தொடைகளையே அவர் அந்த அரக்கனை போட்டுட்டார், கொண்டுட்டார். விவகாரம் ஈரம் இல்லையோன்னு கொண்டுட்டார். இப்படிதான் மதுங்கிறவனை கொண்டார். அதனால மனுஷனுக்கு இந்த ஆசைகள்லாம் வறுமையானால் அந்த ஆசையை போக்கடிக்கிறதுக்கு பகவானுடைய சரணம் வேணும் அப்படின்னு சொல்றது அவ்வளவுதான். இப்படி இந்த மார்க்கண்டேய புராணத்துல இதை பத்தி விசேஷமா இருக்கு. அதான் இங்க சொல்ற மதுநாமான மதுரம் சூதிதவான் இது மதுசூதன கர்ணமிஸ்ரோத்பவம் சாபி மதுநாம மகாசுரம். கர்ணமிஸ்ரம் காதுல இருக்கக்கூடியதான அழுக்கு, அதுல இருந்து உண்டான மதுநாம மகாசுரம். பிரம்மணோ அபசிதிம் குர்வன் ஜகான பரம் புருஷோத்தமஹ. பிரம்மணா அபசிதிம் பிரம்மதேவருடைய வரத்தை பெற்ற அவரை, அபசிதின பக்தி, ஜகான புருஷோத்தமஹ சத்யதா தவதா தேவ தேவதானவ மாணவஹ. அவரை கொல்வதனாலேயே தேவதைகளும் தானவாளும் மனுஷியாலும் மதுசூதன இத்யாஹோ ருஷயஸ்ய ஜனார்தனம். ரிஷிகள் எல்லோரும் மதுசூதனன் எனக்கூடியதான பெயரை அளித்தார்கள் அப்படின்னு மகாபாரதத்துல பீஷ்ம பர்வாவில் இருக்கிற ஸ்லோகமும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுத்த. இப்படித்தான் பகவானுடைய நாமாக்கள்ல ஹிரண்ய கர்ப்பா பூகர்ப்பா மாதவோ மதுசூதன அப்படின்னு. அடுத்தது மறுபடியும் ஈஸ்வரோ விக்ரமே ஜன்வே மேதாவே விக்ரமக்ரமஹா அனுத்தமோ சுராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான் அப்படிங்கிற நாமக்கள். இத சனிக்கிழமை அடுத்த